எத்தரின் புதிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வெளியாகியுள்ளது. இந்தியாவிலேயே இதுதான் முதல் முறை. இன்று தங்களுடைய லைனப்பில் 450 சீரீஸ், ரிஸ்டா என பல்வேறு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாடல்களை எத்தர் வைத்திருக்கிறது. ஆனால் இதற்கான விதை 8 ஆண்டுகளுக்கு முன்பே 2018 போடப்பட்டது. தற்போதைய முன்னணி நிறுவனங்களில் முதலில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வெளியிட்டது எத்தர் எனர்ஜி தான். பெங்களூருவை சார்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஒன்று புதிதாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஒன்றை வெளியிடப் போகிறது என அறிவிப்பு வெளியாகியிருந்தது. எலக்ட்ரிக் ஸ்கூட்டரா என அனைவரும் ஆர்வமாக எதிர்பார்த்து காட்டியிருந்த நிலையில் தங்களுடைய முதல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை இந்தியாவில் வெளியிட்டது அந்த நிறுவனம். சரியாக 8 ஆண்டுகளுக்கு முன்பு 2018 ஆண்டு இதே ஜூன் மாதத்தில்தான். அந்த வகையில் இந்திய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சந்தையில் அதிகாரப்பூர்வமாக எத்தர் எனர்ஜி கால் பதித்து 8 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இந்த நிறுவனம் 2 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாடலை வெளியிட்டது. ஒன்று 340 மற்றும் இப்போதும் விற்பனையில் இருக்கும் 450. 340 அதிகாரப்பூர்வமாக எத்தரின் முதல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். ஏனெனில் இதனை தான் பல்வேறு இடங்களிலும் வெளியீட்டுக்கு முன்பு அந்த நிறுவனம் காட்சிப்படுத்தி வந்தது. 340 மேம்பட்ட அதிக ரேஞ்ச் கொண்ட வெர்ஷனாகவே 450ஐயும் அன்றைய தினம் வெளியிட்டது. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் என்று பெரிதாக அறிமுகமில்லாத அந்த நேரத்தில் எத்தர் தனது புதிய தயாரிப்பு தனித்துவமாக பார்க்கப்பட்டது. நிறைய வாடிக்கையாளர்கள் அப்போது எத்தரின் ஸ்கூட்டரை வாங்க தயாராக இல்லை என்றாலும் இதன் மேல் ஆர்வம் மட்டும் அவர்களுக்கு இருந்தது. தற்போது வரை இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக 6 லட்சம் யூனிட்டுக்கு மேலான எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை விற்பனை செய்துள்ளது எத்தர் எனர்ஜி. சில மாதங்களுக்கு முன்புதான் இந்த விற்பனை மைல்கல்லை அந்த நிறுவனம் எட்டியது. மேலும் டிவிஎஸ் மற்றும் பஜாஜுக்கு அடுத்தபடியாக இந்தியாவின் அதிக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களை விற்பனை செய்யும் 3வது நிறுவனமாக உருவெடுத்துள்ளது எத்தர் எனர்ஜி. விரைவில் குறைவான விலையில் முற்றிலும் புதிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களை இந்தியாவில் வெளியிட அந்த நிறுவனம் திட்டமிட்டிருக்கிறது. 1 லட்சம் ரூபாய்க்கும் குறைவான விலையில் இந்த புதிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புதிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எத்தரின் விற்பனையை இன்னும் சற்று உயர்த்தி முதலிடத்தை பிடிக்க உதவி செய்யலாம் என கூறப்படுகிறது.